இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திரு அவையானது ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவினை கொண்டாடுகின்றது. திருமுழுக்கு என்பது ஆண்டவருடைய பணிவாழ்வின் தொடக்க நிகழ்வாக அமைவதை நாம் பார்க்கலாம். அதன் அடையாளமாக கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். இந்த திருமுழுக்குத்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கிறது என்றால் அது மிகையாகாது. கிறிஸ்துவின் சீடர்களாக, கிறிஸ்தவர்களாக நம்மை மாற்றுவது, கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவது இந்த திருமுழுக்கு அருள் சாதனம்தான். 7 அருள் சாதனங்களுள் முதன்மையாக நாம் பெறுவது இந்த திருமுழுக்கு அருள் சாதனம் என்பதை நாம் அறிவோம். இந்த திருமுழுக்கின் தாக்கம், இந்த திருமுழுக்கின் பாதிப்பு நம்மில் இருக்கின்றதா என்பதே இன்றைய சிந்தனையாக அமைகின்றது. அன்பிற்குரியவர்களே, அதாவது அன்று இறைவன் இயேசு திருமுழுக்கு பெற்றபோது ஒலித்த குரல் நாம் திருமுழுக்கின் போது ஒலித்ததா அல்லது கேட்டதா என்பதாகும். நாம் சிறுவர்களாக, குழந்தைகளாக இருந்த பொழுது நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். நம்மை நம்முடைய பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் கடவுளுக்கு நம்மை அர்ப்பணித்தார்கள். அவர்கள் நம்முடைய பிரதிநிதிகளாக நமக்காக வாக்குறுதி கொடுத்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அருள் சாதனம் இறைவன் இந்த உலகில் பிறந்து தன் பணி வாழ்வை தொடங்குவதற்கு முன்னால் அவரும் திருமுழுக்கை ஏற்றுக்கொள்வதைத்தான் இந்த ஞாயிறு, இந்த பெருவிழா நமக்கு கொடுக்கின்றது. முழுக்கு 2 விதமாக முழுக்கை நாம் பார்க்கலாம். ஒன்று எதிர்மறையான முழுக்கு. யாராவது நம்ம சொல் பேச்சு கேட்காமல் தான் தோன்றித்தனமாக செல்வார்களானால் பெற்றவர்கள், நண்பர்கள் சொல்லுவாங்க, அவங்கள நாங்கள் முழுகிட்டோம், தலை முழுகிட்டோம், அவங்க என் பிள்ளை இல்லை. காரணம், அந்த குடும்பத்திற்கு ஒவ்வாத காரியங்களை, நட்புக்கு ஒவ்வாத காரியங்களை ஒருவர் செய்கின்ற போது அவர்களை அந்த குழுவை விட்டு, அந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கின்ற ஒரு நிகழ்வாக முழுகிட்டோம் என்று சொல்வார்கள். அதாவது தலை முழுகிட்டோம் என்பது அதன் அர்த்தமாகும். உறவுகளை அறுத்து விட்டோம், எங்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லை என்பது போன்ற ஒரு அர்த்தத்தை அது கொடுக்கும். அன்பிற்குரியவர்களே, இதனை ஒரு எதிர்மறையான சொல்லாக நாம் கையாளலாம். வேறு விதமாக இதனை சிந்திக்கின்ற பொழுது முழுக்கு என்பது ஒன்றோடு தன்னை இணைத்து கொள்வது, அதனோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது, அல்லது பிறரோடு ஒருவரை ஐக்கியப்படுத்திக் கொள்வது, குறிப்பாக ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைந்து வாழ்வது. இதனைத்தான் இந்த திருமுழுக்கு பெருவிழா நமக்கு உணர்த்துகின்றது. இது ஒரு நேர்மறை செயல் என்பதை நாம் அறிவோம். மார்ட்டின் லூத்தர் கிங் என்ற சமூக போராளி ஒருவர் இருந்ததை நாம் வரலாற்றிலே படித்திருக்கலாம். மார்ட்டின் லூத்தர் கிங் அல்லது ஜூனியர் என்று அழைப்பார்கள். இவர் கருப்பின மக்கள் பட்ட வேதனைகளை கண்கூடாக கண்டவர். இவரும் அனுபவித்தவர். காரணம், இவரும் கருப்பினத்தை சார்ந்தவர். அந்த கருப்பின மக்கள் அமெரிக்க நாட்டிலே அடிமைகளாக கேவலமாக நடத்தப்பட்ட போது, அவர்கள் குரல் எழுப்ப முடியாமல் அவர்கள் குரல் வளை நசுக்கப்பட்ட போது, குரல் இல்லாதவர்களின் குரலாக, அதாவது த வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் என்று சொல்லும் அளவுக்கு இவர் குரல் எழுப்பி அந்த மக்களில் ஒருவராக தன்னை கரைத்து கொண்டவர். அந்த மக்கள் துன்பத்தோடு, வேதனையோடு, போராட்டத்தோடு தன்னை இணைத்து கொண்டவர். அந்த மக்களின் உரிமைக்காக தன் உயிரையும் கொடுத்தவர். இவரைப் போல எத்தனையோ பேர் இன்றும் சமுதாய போராட்ட நீரோட்டத்தில் தங்களை இணைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதே உண்மை. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நமது நாட்டில் ஒரு சமுதாய போராளி இருந்தார், அருள் பணியாளர் ஸ்டேன் சுவாமி என்பவர். அந்த ஆதிவாசி மக்கள் படுகின்ற அந்த துன்பம், துயரம், அடிமைத்தனம்
இவைகளிலிருந்து அவர்களை மீட்டுக்கொண்டு வருவதற்காக தன்னுடைய குருத்துவ வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்தவர். தான் பெற்றுக்கொண்ட அந்த திருமுழுக்கிற்கேற்ப கிறிஸ்து எவ்வாறு இந்த உலகத்தின் பாவங்களை, அடிமைத்தலையை மீட்டு அவர்களுக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்க விரும்பினாரோ அதுபோல போராடியவர் இவர். அன்று மார்ட்டின் லூத்தர் கிங்கையும் அவர்கள் கொன்றார்கள். அதே போல அருள் தந்தை ஸ்டேன் சுவாமியையும் எந்தவிதமான ஆதாரமும் இல்லாமல் சிறையில் அடைத்து நோய் காரணமாக கைகள் உதறலெடுத்தாலும் அவர் உண்பதற்கு கூட ஒரு கப்பும் ஸ்பூனும் கொடுக்க முடியாத அளவுக்கு அவருக்கு நடந்த கொடுமைகள், அதன் மூலமாக அந்த மக்களுக்காக அவர் இறந்ததையும் நாம் பார்க்கின்றோம். இதுதான் பிறருக்காக தன்னை கரைத்துக் கொள்வது, ஐக்கியப்படுத்திக் கொள்வது, அடையாளப்படுத்திக் கொள்வது என்பது. ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழா என்பது கிறிஸ்துமஸ் காலத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு காலம். அத்தோடு இது பொது காலத்தை தொடங்கி வைக்கின்றது என்பதை நாம் அறிய வேண்டும். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா இறைவன் தன்னை யூதர்களுக்கு வெளிப்படுத்திய விழா. திருக்காட்சி பெருவிழா என்பது இறைவன் தன்னை புறவினத்தாருக்கு வெளிப்படுத்திய விழா என்று கூறுவோம் என்றால், திருமுழுக்கு பெருவிழா என்பது இறைவன் தன் அன்பை, இரக்கத்தை, மன்னிக்கும் குணத்தை பாவிகளுக்கு வெளிப்படுத்திய அல்லது இறைவன் தன்னையே பாவிகளுக்கு வெளிப்படுத்திய விழா என்றால் அது மிகையாகாது. திருமுழுக்கு யார் தொடங்கி வைத்தது? எப்போது தொடங்கியது? திருமுழுக்கு யோவானாலோ அல்லது இயேசுவாலோ தொடங்கப்பட்டது அல்ல. இந்த திருமுழுக்கு என்பது யூதர்கள் மத்தியில் நடைமுறையில் இருந்த தூய்மைப்படுத்து சடங்கும் என்று கூறுவார்கள். இதனை நாம் விவிலியத்திலே பார்க்கலாம். இதனை இயேசு பயன்படுத்தி நாம் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நம்மை கழுவி தூய்மை பெற்றவர்களாக மாறி இறைவனின் குரலுக்கு செவிகொடுத்து வாழ வேண்டும், இறைவன் காட்டுகின்ற வழியில் நடக்க வேண்டும் என்று நம்மை ஒரு உருமாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கின்ற சடங்காக இதை மாற்றுகின்றார். இதிலே சில கேள்விகள் எழுவது இயல்பு. முதலாவது, பாவம் செய்யாத இயேசு ஏன் பாவிகள் மனமாற பெறக்கூடிய திருமுழுக்கை பெற்றார் அல்லது பெற வேண்டும் என்ற கேள்வி எழலாம். எதற்காக இயேசு 30 நீண்ட ஆண்டுகள் காத்திருந்து இந்த திருமுழுக்கை பெற வேண்டும், தன் பணியினை தொடங்க காத்திருக்க வேண்டும் என்ற கேள்வி எழலாம். இந்த கேள்விகளுக்கு ஒருவர் கூறுகின்றார், எபிரேய நற்செய்தி நூலிலே அந்த நூலின் பிரகாரம் அவர் யூத குலத்தில் பிறந்ததால் அதன் சடங்குகளை நிறைவேற்ற தன் தாய் மற்றும் உறவினர்களின் மனதை மகிழ்விக்க திருமுழுக்கு பெற்றார் என்கிறார். அதாவது ஒவ்வொரு யூத குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் இந்த தூய்மைச் சடங்கில் பங்கெடுக்க வேண்டும், அதன் பிரகாரம் அவர் கலந்து கொண்டிருக்கலாம் என்கிறார். இரண்டாவது, தன்னையே பிற மக்களில் ஒருவராக அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக இதனை ஏற்றுக்கொண்டார் என்கிறார்கள். மூன்றாவது, பாவிகளின் மத்தியில் தன்னையே தாழ்த்தி கொண்டு இறைவனுக்கு உகந்தவராக வாழ்ந்து சான்று பகருகின்றார். இதன் மூலமாக இறைவனின் விருப்பத்தை முழுமையாக நிறைவேற்றி இருக்கின்றார். திருமுழுக்கு வாழ்வு என்பது ஒரு திருப்பு முனையான வாழ்க்கை என்றால் அதில் மாற்று கருத்து கிடையாது. அன்பிற்குரியவர்களே, எல்லா மக்களின் வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனை நிச்சயமாக இருக்க வேண்டும். அதுதான் மனித வாழ்க்கை என்பது. குறிப்பாக ஒரு தவறான வாழ்க்கை வாழுகின்றவன் தவறான வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை நரக வாழ்க்கையாக மாறிவிடும். அவன் மனம் மாற விரும்புகின்ற பொழுது அவன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை தேவைப்படும். சாதாரணமாக போய்கொண்டிருக்கும் வாழ்க்கை ரெக்கை கட்டி பறப்பதைப் போல, சோகத்திலிருந்து மகிழ்ச்சிக்கு கொண்டு போவதைப் போல, போராட்டம் செய்கின்றவர்கள் வாழ்க்கையில் அந்த போராட்டம் முடிவுக்கு வந்து சமாதானம், மகிழ்ச்சி கரைபுரண்டு ஓடுவது போல இயேசுவின் வாழ்க்கையில் திருமுழுக்கு ஒரு திருப்புமுனை என்றால் அது மிகையாகாது. அவரின் திருமுழுக்கிலிருந்துதான் அவரது பொது பணி வாழ்க்கையானது தொடங்குகின்றது என்பதை நாம் அறிவோம். அதுவரையிலும் அவர் தன்னையே தயாரித்து ஆயத்த நிலையில் தந்தையின் ஆசிரோடு தன் பணி வாழ்வை தொடங்குகின்றார்.
இது அவர் தன் பணியில் எந்த அளவுக்கு உறுதியாய் அவர் இருந்தார் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. இதுவே தந்தை தெரிந்தெடுத்த சரியான தருணம், சரியான முடிவு என்றும் கூட எடுத்துக்கொள்ளலாம். எப்போது மீட்பின் திட்டத்தை தொடங்குவது என்று தந்தை திட்டமிட்டு அனுப்பினாரோ அதன்படியே இந்த திருமுழுக்கு நடைபெறுவதை நாம் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, அதன்படி இறைவன் தன் திட்டத்தை வெளிப்படுத்தி தன் மகன் மூலமாக இந்த திருமுழுக்கு சம்பவத்தை நடத்தி காட்டுகிறார். இன்றைய முதல் வாசகம், இறைவன் தனக்கு கீழ்ப்படியாமல் மனம் போல வாழ்க்கை வாழ்ந்து பாவத்தை கட்டிக்கொண்ட மக்களை அவர்களின் அடிமைத்தனத்தின் மூலமாக கண்டிக்கின்றார். தங்களுக்கு மீட்பு கிடைக்குமா, சொந்த மண்ணிற்கு போவோமா என்ற ஏக்கத்தோடு இருந்த மக்களுக்கு இறைவாக்கினர் எசாயா மூலமாக கொடுக்கின்ற செய்தியே இன்றைய முதல் வாசகம். இறைவன் பாவத்துக்காக தண்டித்தாலும் இரக்க மிகுதியால் அவர்களை விடுவிக்கின்றார். தங்கள் சொந்த மண்ணிற்கு திரும்பி வருவார்கள். இறைவன் ஒரு தாயைப் போல, நல்லாயனைப் போல அவர்களை அழைத்து வருவார். உங்கள் வேதனை காலம் முடிந்துவிட்டது, உங்கள் குற்றம் மன்னிக்கப்பட்டது என்கிறார். ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள் என்று சொல்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள மேடு பள்ளங்கள், பாவ வாழ்க்கைகள் சரி செய்யப்பட்டு தூய வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் இது நமக்கு எடுத்து காட்டுகிறது. மேலும் பார்க்கிறோம் 16வது வசனத்திலே, இறைவன் ஒரு ஆயனைப் போல தம் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், தம் தோளில் தூக்கி சுமப்பார், சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார் என்று சொல்வதன் மூலம் அவர் எப்பேற்பட்ட கடவுள், எப்பேற்பட்ட பரிவை, அன்பை, பாசத்தை, அக்கறையை அவர் வெளிப்படுத்துகின்றார் என்பதை நாம் பார்க்கலாம். இந்த 2ஆம் வாசகத்தில், எவரும் இறைவனின் அன்பை சம்பாதிக்க முடியாது, அது இறைவன் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற கொடை. அதனை பெற்றுக்கொள்ள நாம் நம்மையே தயாரிக்க வேண்டும். நாம் பெற்ற திருமுழுக்கின் மூலமாக பாவங்கள் கழுவி நம்மை தூய்மையாக்கினார். எனவே நாம் தொடர்ந்து தூயவர்களாக வாழ்ந்து பிறரையும் தூயவர்களாக வாழவிட வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார். மேலும் நாம் நல்லது செய்ததால் இறைவன் நம்மை மீட்கவில்லை, மாறாக அவரது இரக்கத்தால் நம்மை மீட்டிருக்கின்றார் என்ற செய்தியை தீத்துக்களின் திருமுகத்திலே நாம் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, நற்செய்திக்கு வருகின்ற பொழுது லூக்கா நற்செய்தியாளர் கூறுகின்றார், திருமுழுக்கு யார் கொடுத்தது என்று அவர் இங்கே குறிப்பிடவில்லை. மத்தேயு, மார்க்கு நற்செய்தியிலே பார்க்கிறோம், திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் என்று பார்க்கின்றோம். ஆனால் லூக்கா கூறுகின்றார், மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது, தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கி வந்தது. அவ்வேளையில் வானகத் தந்தையின் குரல் கேட்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அனைத்து நற்செய்தியாளர்களும் சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்றால், இந்த திருமுழுக்கின் மூலமாக இறைவாக்கினர்கள் முன்னறிவித்த மீட்பர் மெசியா இயேசுவே என்று அறிவிப்பதற்கே அல்லது அவரை வெளிப்படுத்துவதற்கே என்பதை நாம் உணர வேண்டும். லூக்கா பெயரை வெளிப்படுத்தவில்லை என்றாலும் இங்கேயும் திருமுழுக்கு யோவானே அந்த மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். திருமுழுக்கு பெருவிழா கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், திருமுழுக்கு யோவானின் முழக்கத்தை கேட்டு குத்துண்டவர்களாய் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் செய்கின்ற பாவங்கள், அட்டூழியங்கள், அக்கிரமங்களை அவர்கள் உணர்ந்ததால் அவர்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக திருமுழுக்கு யோவானை நோக்கி வருகின்ற வேளையிலே அவர் சீர்கின்றார். உங்கள் பாவத்திலிருந்து அல்லது கடவுளின் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களுக்கு சொன்னவர் யார்? இந்த திருமுழுக்கு தேவை என்பதை உங்களுக்கு அறிவித்தது யார்? எனவே இனிமேலாவது நீங்கள் தவறு செய்யாமல் தூய வாழ்க்கை வாழ வேண்டும், நல்ல வாழ்க்கை வாழுங்கள், மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் என்று அவர் எச்சரிப்பதை நாம் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, அவர்களுக்கு கொடுத்த அதே செய்தியைத்தான் இறைவன் நமக்கும் கொடுக்கின்றார். நாமும் அதே பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நமக்கும் அந்த எச்சரிப்பானது கொடுக்கப்படுகின்றது. நாமும் நம்முடைய செயல்கள் மூலமாக தூயவர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும்.
கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும், கடவுளோடு இணைந்து ஐக்கியப்பட்டு வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியினை கொடுப்பதை நாம் பார்க்கலாம். எனவே அன்பிற்குரியவர்களே, அன்று இயேசு திருமுழுக்கு பெற்ற பொழுது எவ்வாறு வானகத் தந்தையினுடைய குரலொலி கேட்டதோ, நான் கொடுப்பது சாதாரண தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், என்னை விட வலிமைமிக்க ஒரு வருவார், அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அதாவது உங்கள் பாவங்களை எல்லாம் அவர் அழித்து விடுவார், அறவே அழித்து விட்டு உங்களை தூயவராக மாற்றுவார் என்று எச்சரித்தாரோ, எவ்வாறு இறைவன் திருமுழுக்கு பெற்ற பொழுது வானகத் தந்தை ஆவியானவரை புறாவைப் போல இறங்கச் செய்து, என் அன்பார்ந்த மகன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று குரல் கேட்டதோ, அதுபோல நாமும் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது அதுபோன்ற குரலை நாமும் கேட்க வேண்டும், தூயவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் இறைவன் நம்மிடம் விரும்புகின்றான். எனவே அன்பிற்குரியவர்களே, இது நம்மை இறைவனின் மகளாக அடையாளப்படுத்துகின்ற ஒரு அருட்சாதனம். அத்தோடு இணைந்து வருகின்ற நமது பணியை, நம்முடைய கடமையை அது சுட்டி காட்டுவதையும் நாம் மறந்துவிட வேண்டாம். நாம் யார், நாம் எதற்காக கிறிஸ்தவராக இருக்கிறோம், நாம் யாருக்கு சொந்தமானவர்கள், நம்முடைய பணிகள் என்ன, நாம் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதையெல்லாம் சுட்டி காட்டுவதுதான் இந்த திருமுழுக்கு. நாம் திருமுழுக்கு பெற்றிருந்தாலும் மனித பலவீனத்தில் விழுந்து கிடக்காமல் எழுந்து நடக்க வேண்டும், திருமுழுக்கை புதுப்பிக்க வேண்டும், இறைவனுக்கு ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்க வேண்டும். நாம் திருமுழுக்கின் போது பெற்ற அருளை இழந்து விடாமல் கட்டி காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், தூயவர்களாக வாழ வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம் அன்பிற்குரியவர்களே. இதுதான் உண்மையான திருமுழுக்கு பெற்றவர்களுக்கான அடையாளம். அப்பேற்பட்ட ஒரு அருட்சாதனத்தை பெற்றிருக்கின்ற நாம் குழந்தையாக பெற்றோமா, வயது தெளிந்து பெற்றோமா என்பது அல்ல, எந்த நிலையில் பெற்றாலும் இது ஒரு அடையாள செயல். நாம் வளர்ந்து வருகின்ற வேளையில் உண்மைகளை தெரிந்து கொண்டு நல்ல கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவுக்கு ஏற்ற கிறிஸ்தவர்களாக நாம் மாற வேண்டும். நம்மையே பிறரில் அடையாளப்படுத்தி கொண்டு அவர்களுக்காக தூய வாழ்க்கை வாழ இறைவன் அழைப்பு விடுக்கின்றான். அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக நாமும் இறைவனுக்கு உகந்தவர்கள் என்ற பெயரை பெற முடியும். அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ தேவையான வரத்தை இறைவன் தர நாம் ஜெபிப்போம். அன்பிற்குரியவர்களே, என்னுடைய மறையுரையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற, ஆதரவு கொடுக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றிகளும் ஜெபங்களும். உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்காக, என் பணிக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். இன்னும் இதனை பிறரோடு பகிர்ந்து கொண்டு இன்னும் பலர் பார்த்து பலனடைய உதவி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.